Emerald Realty's Nature's Enclave Coastal Heaven theme-based resort villa plots ECR. மாதம் 10,000 வரை assured rental income. Lifetime free stay at resort. 30க்கும் மேற்பட்ட வசதிகளுடன். Call 9962888888. நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட். கான்டாக்ட் 7667008999. ஃபோர்த் ஸ்டேட் தமிழ் நேயர்களுக்கு அருள்மொழிவர்மனின் அன்பார்ந்த வணக்கங்கள். இது உங்கள் ஃபோர்த் ஸ்டேட் தமிழ் வழங்கும் தலையங்கம் நிகழ்ச்சி. இன்னைக்கு நம்ம தலையங்கம் நிகழ்ச்சியில் டாக்டர் தொல் திருமாவளவன் அவர்களுடைய அறிக்கை குறித்து தான் பார்க்க போகிறோம். அவர் பங்கெடுக்க இருந்த ஒரு நிகழ்விலை அவர் ஏன் பங்கெடுக்கலை அப்படிங்கிறது குறித்து ஒரு நீண்ட நெடிய விளக்கத்தை மீண்டும் அளித்திருக்கிறார் டாக்டர் திருமாவளவன். அந்த அறிக்கையின் ஊடாக அவர் யாரை குறிவைத்து பேசியிருக்கிறார், அதற்கான காரணங்கள் என்ன அப்படின்னு விளக்கியிருக்கிறார் அப்படிங்கிறது தான் நாம் இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியில் பார்க்க போகிறோம். வாங்க நிகழ்ச்சிக்குள்ளே பயணிக்கலாம். இது உங்கள் ஃபோர்த் ஸ்டேட் தமிழ் வழங்கும் தலையங்கம் நிகழ்ச்சி. ஸோ தாய்ச்சொல் 6 அப்படிங்கிற தலைப்பில் அவர் தாய்மண் அப்படிங்கிற பதிப்பகம் வச்சுருக்கிறதுனால தொடர்ந்து தாய்ச்சொல் அப்படிங்கிறதுல வரிசை எழுதிக்கிட்டு இருக்கிறார். அதில் 6வது தாய்ச்சொல் பார்த்தீங்கன்னா, யாதும் உணர்ந்தே தவிர்த்தோம் பகையின் சூது மருந்தே தகர்த்தோம் அப்படிங்கிற தலைப்பில் எழுதியிருக்கிறாங்க. அந்த அறிக்கையை நம்ம படிக்கும்போதே அதில் இருக்கிற விஷயங்கள் நம்ம டீகோட் பண்ணிட்டே போகலான்னு நினைக்கிறேன். என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே வணக்கம். எல்லோருக்குமான தலைவர் அம்பேத்கர். இது புரட்சியாளர் அம்பேத்கர் குறித்து விகடன் பதிப்பகம் வெளியிடும் நூல். ஆதவ் அர்ஜுன் அவர்களின் வாய்ஸ் ஆஃப் காமன்ஸ் என்னும் தேர்தல் உத்திகளை வகுக்கும் தன்னார்வ அமைப்பும் இதன் இணை வெளியீட்டு நிறுவனமாகும். இது விஷயம் எல்லாருக்கும் தெரிஞ்சது தான், ரைட்டு. இது புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கர் அவர்களின் நினைவு நாளான இன்று டிசம்பர் 6 சென்னையில் வெளியிடப்படுகிறது. 36 பேரின் கட்டுரைகள் தொகுக்கப்பட்டு நூல் வெளிவருகிறது. இதில் என்னுடைய நேர்காணலும் இடம்பெற்றிருக்கிறது. கிட்டத்தட்ட எவ்வளோ பேர் எழுதியிருக்கிறாங்க, யாரெல்லாம் அதில் இருக்கிறாங்க அப்படிங்கிறத அவர் சொல்கிறார். இந்நூலின் வெளியீட்டு விழா கடந்த ஏப்ரல் 14 புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களின் பிறந்த நாளில் நடைபெறுவதாக முதலில் திட்டமிடப்பட்டது. தமிழ்நாடு முதலமைச்சர் எழுதுவதாகவும் நான் பெற்றுக்கொள்வதாகவும் சொல்லப்பட்டது. அந்நிகழ்வில் ஆங்கில இந்து இதழின் ஆசிரியர் திரு ராம் அவர்களும் மும்பையிலிருந்து திரு ஆனந்த் டெல்டும்டே அவர்களும் பங்கேற்கவிருப்பதாக திட்டம் இருந்தது. ஆனால் அந்நிகழ்வு திட்டமிட்டவாறு நடைபெறாமல் தள்ளி போனது. சில மாதங்களுக்கு பின்னர் முதல்வர் பங்கேற்பது உறுதிப்படுத்தப்படவில்லை என்றும் திரு ராகுல் காந்தி அவர்களை அழைப்பதற்கு மேற்கொண்ட முயற்சியும் நிறைவேறவில்லை என்றும் தகவல்கள் கிடைத்தன. அதன் பின்னர் நடிகர் விஜய் அவர்கள் பங்கேற்க இசைவளித்துள்ளார் என்று சொல்லப்பட்டது. அவரது கட்சியின் விக்கிரவாண்டி மாநாடு நடைபெறுவதற்கு முன்பு அவ்வாறு சொல்லப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது. அத்துடன் இது அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படாமலும் அழைப்பிதழ் அச்சிடப்படாமலும் இருந்த சூழலாகும். அப்படின்னா அந்த மாநாடுக்கு முன்னாடியே விஜய் பங்கெடுப்பார் அப்படிங்கிற செய்தியை டாக்டர் திருமாவுக்கு சொல்லிட்டாங்க. இப்போ டாக்டர் திருமா அதுக்கு இசையை வலிச்சாரா இல்லையா அப்படிங்கிறத பற்றி இங்கே ஒரு குறிப்பிடலை. ஆனால் பொதுவாக என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, வெளியில் இருக்கிறவங்களும் அந்த நிகழ்வு சார்ந்து ஒருங்கிணைத்த சில நபர்கள் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, டாக்டர் திருமாவளவன் இசை வலித்தார், விஜய் வெளியிடட்டும் என்ன தவறு இருக்குன்னு சொன்னார் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஸோ மாநாட்டில் அவர் அரசியல் எதிரியாக திமுகவை சித்தரித்த பிறகு இந்த முடிவு கலந்தாலோசிக்கப்பட வேண்டிய ஒரு முடிவு அப்படிங்கிறத நோக்கி நகர்ந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம், நம்ம புரிஞ்சுக்கிறோம். நடிகர் விஜய் நிகழ்வில் பங்கேற்கவிருக்கிறார் என்பது ஏற்பாட்டாளர்கள் உள்ளிட்ட எங்களை தவிர வேறு யாருக்கும் தெரியாது. ஆனால் திடுமென ஒரு தமிழ் நாளேடு இதனை பெரிய செய்தியாக தலைப்புச் செய்தியாக வெளியிட்டது. தினமலர் வெளியிட்டாங்க. திரு விஜய் அவர்களின் கட்சி மாநாட்டுக்கு பிறகு அவ்வாறு வெளியிட்டது. அதாவது டிசம்பர் 6 விஜய் திருமா ஒரே மேடையில் என தலைப்புச் செய்தி வெளியிட்டு ஒரு நூல் வெளியீட்டு விழாவை பூதாகரப்படுத்தி அந்நாளேடு அரசியலாக்கியது. ஸோ இது பூதாகரப்படுத்தப்பட வேண்டிய விஷயம் அல்ல என்பதையும் அரசியலாக்கக்கூடாது என்பதையும் கூடுதலாக இதில் டாக்டர் திருமா பயன்படுத்துகிறார். அப்படி தான் நம்ம பார்க்கணும். அவர் என்ன சொல்கிறாருன்னா, அந்த நாளேடு அரசியலாக்குகிறது, அந்த நாளேடு பூதாகரப்படுத்துகிறது அப்படின்னு தினமலர் நாளேட்டினுடைய அரசியல் பார்வையை வெளிப்படுத்துகிறார். அதே சமயம் இது பூதாகரப்படுத்தப்பட வேண்டிய நிகழ்வும் அன்று, அரசியலாக்கப்பட வேண்டிய நிகழ்வும் அன்று அப்படின்னு தன்னுடைய நிலைப்பாட்டையும் இதில் கூடுதலாக தெரிவிக்கிறார் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ரைட். இதுதான் அவ்விழாவை பற்றிய எதிரும் புதிருமான உரையாடல்களுக்கு வழிவகுத்தது, பல்வேறு யூகங்களுக்கும் இடமளித்தது. குறிப்பாக மரபு ஊடகங்களிலும் சமூக ஊடகங்களிலும் அவை கூட்டணி தொடர்பான உரையாடல்களாக அரங்கேறின. ஆமாம், அரங்கேறியது. அது இயற்கையான ஒன்று, யதார்த்தமான ஒன்று, தவிர்க்க முடியாத ஒன்று. இது நம்மளுடைய கருத்து. ஒரு நூல் வெளியீட்டு விழாவாக அமைதியாகவும் வெற்றிகரமாகவும் நடந்தேறி இருக்க வேண்டிய நிகழ்வுக்கு அரசியல் சாயம் பூசியது அந்த நாளேடுதான். அது ஏன்?
அந்த நாளேட்டுக்கு அந்த தகவல் எப்படி கிடைத்தது, அந்த நாளேட்டுக்கு எப்படி கிடைச்சது அப்படிங்கிற கேள்வியை அவர் கேட்கலாம், நியாயமான கேள்வி. இப்போ கடைச்சி வெளியிட்டதுனால என்ன பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா, கிடைத்து இப்போ பொதுவாக ஒரு பத்திரிகையாளர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூப் நியூஸ் அப்படிங்கிறது கிடைக்கும். நிறைய விஷயங்களை நிறைய பத்திரிகையாளர்கள் பிரேக் பண்ணியிருக்கிறாங்க. அப்படி பிரேக் பண்ண பல விஷயங்கள் சமூக தளத்தில் மாற்றங்களை உருவாக்கி இருக்கிறது. அது பல நல்ல முடிவுகளுக்கு வித்திட்டு இருக்கிறதுன்னு கூட நம்ம பார்த்துருக்குறோம். ஸோ அப்படியாக இது ஒரு ஸ்கூப் நியூஸ் ஒருத்தருக்கு கிடச்சிருக்கலாம், அந்த செய்தியை வந்து அவங்க வெளியிட்டிருக்கலாம். அந்த செய்தியை வெளியிடுவதன் மூலமாகவே இதுக்கு வந்து அரசியல் சாயம் பூசப்படுதுன்னு எனக்கு கூட வச்சுக்குவோம். அதனால் டாக்டர் திருமாவுக்கோ விசிகாவுக்கோ என்ன பிரச்சனை நேரிடும்னு இவங்க நினைக்கிறாங்க அப்படிங்கிறது தான் முதல் கேள்வியாக எழுந்தது எல்லோருக்குமே. ரைட், அடுத்த பேரா படிப்போம். அதாவது விகடன் பதிப்பகத்தில் ஒரு சிலருக்கும், வாய்ஸ் ஆஃப் காமன் நிறுவனத்தில் ஓரிருவருக்கும், அடுத்து எனக்கும் மட்டுமே அப்போதைக்கு தெரிந்திருந்த அச்செய்தி எப்படி அந்த நாளேட்டின் கவனத்துக்கு போனது? அதிகாரப்பூர்வமாக விகடன் பதிப்பகமோ வாய்ஸ் ஆஃப் காமன் நிறுவனமோ உறுதிப்படுத்தாத ஒரு செய்தியை அந்நாளேடு ஏன் பூதாகரப்படுத்தியது? அதற்கு ஏன் திட்டமிட்டு அரசியல் சாயம் பூசியது? அதாவது அந்த செய்தியை வெளியிட்டாங்க, அந்த செய்தியின் மீது இவங்களாம் அரசியல் சாயத்தை பூசுகிறாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறாரு. செய்தியை வெளியிடுவதும் அரசியல் சாயத்தை பூசுவதும் அப்படிங்கிறது கல யதார்த்தத்தில் புதிய விடயமே ஒன்று கிடையாது. அதுவும் இது போன்ற பூச்சு வேலைகளை எல்லாம் பார்க்காதவர் அல்ல டாக்டர் திருமாவளவன். அவர் பார்க்காத அரசியல் கிடையாது. 30 ஆண்டு கால கால்நூற்றாண்டுகளுக்கும் மேலாக அரசியல் வாழ்க்கைக்கு சொந்தக்காரர். அவர் மீது ஆயிரம் வண்ண பூச்சுகளை பூசி இருக்கிறாங்க. அவற்றையெல்லாம் தகர்த்தெறிந்து தான் இன்றைக்கு ஒரு மாநில கட்சியாக உருமாறி விடுதலை சிறுத்தைகளாக வந்து சீறிக்கொண்டிருக்கிறார்கள் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தொண்டர்கள். அப்படி இருக்கும்போது சாயத்தை பூசிட்டாங்க அப்படிங்கிறத அதிகமாக ஏன் முக்கியத்துவம் கொடுத்து பேசுகிறார் அப்படிங்கிறது நமக்கு தெரியலை. ஓகே, கடந்த 35 ஆண்டுகளில் விடுதலை சிறுத்தைகளையோ திருமாவளவனையோ ஒரு பொருட்டாகவே கருதாத அந்த நாளேடு திடுமன தலைப்புச் செய்தியில் எனது பெயரை பதிவு செய்திருக்கிறது என்றால் அதன் உள்நோக்கம் என்ன? நியாயமான கேள்வி. உள்நோக்கம் இருக்குன்னு சொல்கிறீங்களா? இருக்கலாம், வாய்ப்பு உண்டு. என்னை பற்றியும் விசிகா பற்றியும் எதிர்மறையாக மட்டுமே செய்திகள் வெளியிடுவதை தனது தார்மீக கடமையாக கருதி தொடர்ந்து செயல்பட்டு வரும் அந்த நாளேட்டுக்கு திடீரென என் மீது நல்லெண்ண கரிசனம் எங்கிருந்து வந்தது? அந்த நாளேட்டை விமர்சனம் பண்ணுறார், தினமலர் விமர்சனம் பண்ணுறார். ரைட், அந்த நாளேட்டின் அத்தகைய செயற்பாட்டில் அரசியல் உள்நோக்கம் உள்ளது என்பது உள்ளங்கை நெல்லிக்கனி போல தெற்றென தெரிகிறது. ஆமாம், இருக்கிறது. அந்த நாளேட்டு நிறுவனத்துக்கு அப்படி என்ன உள்நோக்கம் இருக்க முடியும்? இவ்வினா எழுவது இயல்பே. திமுகவுக்கும் விசிகாவுக்கும் இடையில் உள்ள நட்புறவில் ஐயத்தை கிளப்பி கருத்து முரண்களை எழுப்பி திமுக கூட்டணிக்குள் குழப்பத்தை ஏற்படுத்துவதும் அதன் மூலம் கூட்டணியில் விரிசலை உருவாக்குவதும் தான் அதன் உள்நோக்கமாக இருக்க முடியும். நல்லா கவனிங்க, இந்த ஒரு பேர இடத்துக்குவோம் திமுகவுக்கும் விசிகாவுக்கும் இடையில உள்ள நட்புறவில் ஐயத்தை கிளப்பியது ஆதவ அர்ஜுனா, கருத்து முரண்களை எழுப்பியது ஆதவ அர்ஜுனா, திமுக கூட்டணிக்குள் குழப்பத்தை ஏற்படுத்துவதும் குழப்பத்தை உருவாக்கியது உங்கள் கட்சியின் துணை பொதுச்செயலாளர் ஆதவ அர்ஜுனா, அதன் மூலம் விரிசலை உருவாக்குவதும் தான் உள்நோக்கமாக இருக்க முடியும் அப்படிங்கிறது எல்லாமே உங்கள் கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளர் மரியாதைக்குரிய ஆதவ அர்ஜுன் அவர்களுக்கு பொருந்தி போகிறது. அப்போ தினமலருக்கு முன்பாகவே இது போன்ற விவகாரங்களை உள்ளிருந்து கொண்டே எழுப்பிய நபர் யாருன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் கட்சியின் துணை பொதுச் செயலாளர் ஆதவ அர்ஜுனா. அப்படி என்றால் தினமலரின் நோக்கமும் திரு ஆதவ் அர்ஜுன் அவர்களின் நோக்கமும் ஒன்றுதான் என்று சொல்ல வருகிறாரா டாக்டர் திருமா அப்படிங்கிறது நமக்கு எழக்கூடிய ஒரு கேள்வியாக இருக்கிறது. ஏன்னா முழுக்க ஒரு நாளேட்டின் மீது நீங்கள் ஒட்டுமொத்தமாக ஒரு விஷயத்தை சொல்கிறீங்க, ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கிறீங்க. அது குற்றச்சாட்டில் 100 விழுக்காடு உண்மை இருக்குன்னு நம்ம வைப்போம். 100 விழுக்காடு உண்மை தாங்க, அவங்க அப்போ தாங்க பண்ணுறாங்க, நமக்கு தெரியும். அரசியல் ஆக்குவாங்க, உங்கள் மீது இப்போ திடீர்னு கரிசனம் காட்டுறாங்க, எல்லாமே ரைட்டு. பட் இந்த ஆக்ஷன்ஸ் எல்லாமே உங்கள் கட்சியில் இருக்கிற நபரே பண்ணியிருக்கிறாரு. அப்படி என்றால் அவரும் தினமலரும் ஒன்றா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. அடுத்து பாருங்க, திமுகவை தனது அரசியல் எதிரி என வெளிப்படையாக பேசியும் திராவிட முன்மாதிரி அரசு என்பதை கடுமையாக விமர்சித்தும் தனது மாநாட்டில் உரையாற்றியுள்ள விஜய் அவர்களோடு உங்கள் கூட்டணியில் உள்ள திருமாவளவன் ஒரே மேடையில் ஏறப்போகிறார் பாருங்கள் என திமுக தொண்டர்களுக்கு செய்தி சொல்வதும் அதன் அடிப்படையில் என் மீதான அரசியல் நன்மதிப்பையும் நம்பகத்தன்மையையும் கேள்விக்குள்ளாக்குவதும் தான் அந்த நாளேட்டின் நோக்கம் என்பது
வெள்ளிடை மலை என வெளிப்படுகிறது. அந்த நாளேட்டுக்கு அந்த நோக்கமே கூட இருக்கட்டும். அந்த மேடையில் நீங்கள் ஏறுவதன் மூலமாக திரு விஜய் அவர்கள் திராவிட மாடல் ஆட்சி ஒரு ஊழல் மலிந்த ஆட்சி என்று சொன்னதையும், இந்த திராவிட மாடல் ஆட்சியும் திமுக கழகம் என்னுடைய அரசியல் எதிரி என்று சொன்னதை நீங்கள் பறைசாற்றுவதை போலவும் அங்கே ஏதாவது நீங்க பேச போறீங்களா? அதற்கான களமாக அது அமைய போகிறதா அப்படின்னு பார்த்தோம்னா இல்லையே. அது புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் தொடர்பான ஒரு நிகழ்வு, அது ஒரு விழா ஏற்பாடு. அந்த விழாவில் அந்த நிகழ்வில் நீங்க திராவிட மாடல் ஆட்சியை பற்றி திரு விஜய் அவர்கள் பேசியதை குறித்தா நீங்க கருத்து சொல்ல போறீங்க? அதற்கான வாய்ப்பு கூட அங்கே எழலையே, எழ முடியாதே. அப்படி எழுந்தாலும் அதை தகர்க்கக்கூடிய வல்லமையும் ஆற்றலும் உடைய ஒரு நபர் தான் டாக்டர் திருமா அப்படிங்கிறது வெள்ளிடை மலை என நாம் அனைவரும் அறிந்த ஒன்று தான். ஆனால் ஏன் அதை தவிர்க்கிறார் அப்படிங்கிறது நமக்கு தெரியல. இரண்டாவது, அந்த நாளேட்டுக்கு அப்படி ஒரு உள்நோக்கம் இல்லையெனில் அதிகாரப்பூர்வமாக உறுதிப்படுத்தப்படாத ஒரு செய்திக்கு ஏன் அவ்வளவு முக்கியத்துவம் அளிக்க வேண்டும்? அப்போ இங்கே என்ன பிரச்சனையாக இருக்குதுன்னு நம்ம புரிஞ்சுக்கிறோன்னா, ஒரு நாளேட்டில் தலைப்புச் செய்தியாக என்னைய போட்டிங்க, அப்படி போட்டு நீங்கள் பூதாகரப்படுத்தினதுனால நான் போகலை, அப்படி இல்லைனா நான் போயிருப்பேன் அப்படின்னு சொல்ல வர்றார் டாக்டர் திருமா. ஏன் இந்த தடுமாற்றம் அப்படின்ற ஒரு கேள்வியை வெகுஜன ஊடகத்தில் இருக்கிற எல்லாருமே எழுப்பிட்டாங்க. அப்போ தலைப்புச் செய்தியாக போடாமல் இருந்திருந்தாங்க அப்படின்னா டாக்டர் திருமா அண்ணன் அவர்கள் பங்கெடுத்திருப்பாங்களா, போயிருப்பாங்களா? திடீர்னு ஒரு நாள் ஒரு அந்த விழாவினுடைய அந்த நியூஸ் கார்டு வெளியில் வருதுன்னா அதை ஓகேன்னு கடந்து போயிருப்பாங்களா? அப்போ என்ன சொல்ல வராரு அவர் அப்படிங்கிறத நமக்கு தெளிவாக விளங்கலை. இன்னொன்று பாருங்க, மாறுபட்ட கொள்கைகளும் முரண்பட்ட நிலைப்பாடுகளும் கொண்டவர்கள் பொது நிகழ்வுகளில் ஒரே மேடையில் பங்கேற்பது வாடிக்கையானது தானே. எதிரும் புதிருமாக அரசியல் களத்தில் கடுமையாக மோதிக்கொள்ளும் தலைவர்கள் கூட ஒரே மேடையில் நிற்பதும் தவிர்க்க முடியாதது தானே. அவரே கேள்வியோடு பதில் சொல்றாரு நமக்கு. இந்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங் அவர்களும் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. அவர்களும் ஒரே மேடையில் நின்ற போதும் அந்த நாளேடு அப்படித்தான் செய்தி வெளியிட்டதா? இந்நிலையில் இந்த நூல் வெளியீட்டு விழாவுக்கு அரசியல் உள்நோக்கம் கற்பித்து அதனை பூதாகரப்படுத்திய அந்த நாளேட்டின் சதி அரசியல் பற்றி ஏன் ஒருவரும் வாய் திறக்கவில்லை? அது தேவையில்லை. அந்த சதி அரசியல் இருக்கிறது என்பது அனைவரும் அறிந்த ஒன்று. அதற்கு பின்னால் பின்னப்படும் வலைகள் அனைவரும் அறிந்த ஒன்றுதான். ஏன்னா விசிக ஒரு தவிர்க்க முடியாத ஒரு மாநில கட்சி. அந்த கட்சியின் முடிவு, அந்த கட்சியின் செயல்பாடு, அந்த கட்சியினுடைய வெளிப்பாடு அப்படிங்கிறது அனைவர் மத்தியிலும் தாக்கத்தை ஏற்படுத்தும். ஆனால் பின்னப்படும் வலைகளை அறுத்தெறியக்கூடிய ஆற்றலும் வல்லாண்மையும் படைத்தவர் தான் டாக்டர் திருமா அப்படிங்கிறது அனைவரும் அறிந்த ஒன்று. அந்த நிகழ்வில் பங்கெடுத்தே அந்த சதிவலையை நீங்கள் முறியடிச்சிருக்கலாமே அப்படிங்கிறது தான் இங்கே அனைவரும் கேட்கக்கூடிய எழுப்பக்கூடிய விஷயமாக இருக்கிறது. இன்னொன்று பாருங்க, அடுத்து இந்த விழாவில் பங்கேற்க நான் ஓராண்டுக்கு முன்னர் இசையளித்து விட்டேன். விஜய் அவர்களின் மாநாட்டு உரைக்கு முன்னர் அவர் வருவதை அறிந்த போதும் கூட அந்நிகழ்வில் நான் பங்கேற்பதை பதிப்பகத்தாரிடம் உறுதி செய்து விட்டேன். அவரே சொல்லிட்டாரு, விஜய் வராருனாலும் பரவாயில்ல நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. எப்போனா பிஃபோர் த மாநாடு. ஆனால் அவரது மாநாட்டு உரைக்கு பின்னர் அவர் நூல் வெளியீட்டு விழா மேடையில் என்ன பேசுவார் என்கிற அச்சத்தை அவர்களிடம் வெளிப்படுத்தினேன். அப்போது அவர் துளியும் அரசியல் பேச மாட்டார் என்று விகடன் தரப்பில் உறுதியளிக்கப்பட்டது. அப்போ என்னன்னா, டாக்டர் திருமா திமுகவை திட்டுவாரோ அப்படின்னு நான் பயந்தேன் அப்படின்னு வெளிப்படையாக ஒத்துக்கிறாரு. கிட்டத்தட்ட அதனுடைய பொருள் அதுதான். அதாவது நூல் வெளியீட்டு விழாவில் என்ன பேசுவாரோ என்கிற அச்சத்தை நான் வெளிப்படுத்தினேன். அப்போ டாக்டர் திருமா பயந்துருக்கிறாங்க. அதுதான் அவங்க சொல்கிறாங்க. அப்போது என்ன பேசுவாரோ நான் பயந்துருக்கிறேன்னு சொல்கிறாங்க. அப்போது அவர் துளியும் அரசியல் பேச மாட்டார் என விகடன் தரப்பில் உறுதியளித்தாங்க. விகடன் என்ன சொல்லிட்டோன்னா, அவர் பாலிடிக்ஸே பேச மாட்டாருங்க, he will speak about only டாக்டர் அம்பேத்கர் தான் பேசுவாங்கன்னு சொன்ன பிறகு தான் உறுதியளித்தாங்கன்னு சொல்கிறாரு. அதன் பின்னர் தான் அந்த நாளேடு இப்படி ஒரு தலைப்புச் செய்தியை வெளியிட்டு சமூக ஊடகங்களுக்கு தீனி போட்டுச்சு. ஸோ நான் ஒத்துக்கிட்ட பிறகு தான் அந்த செய்தி எப்படியோ தினமலருக்கு கிடைச்சி அவங்க செய்தி போட்டு சமூக ஊடகங்களுக்கு ஒரு கண்டனம் கொடுத்துட்டாங்க. வெறும் வாய்க்கு அவல் கிடைத்த கதையாக இன்று வரையிலும் பல பேர் அதனை அசை போட்டு கொண்டே இருக்கிறாங்க. அந்த நாளேட்டின் உள்நோக்கம் பற்றி அலச விரும்பாமல் மிக இயல்பாக அதனை கடந்து போகிறவர்கள் வேறெடுத்த முடிவு பற்றியும் பேசாமல் மௌனித்திருப்பது ஏன்? அந்த நாளேட்டின் சதி அரசியல் தாவேகா தலைவர் விஜய் அவர்களுக்கு எந்த நெருக்கடியும் ஏற்படுத்த வாய்ப்பில்லை. அவர் இனிமேல் தான் கூட்டணி அமைக்க போகிறார். அது இவரே சொல்கிறாரு. அவர் கூட்டணி அமைக்க போகிறாரா இல்லைங்கிறது தெரியல, ஆனால் டாக்டர் திருமானன் சொல்கிறாங்க. ஆனால் விசிக ஏற்கனவே ஒரு கூட்டணியை தோழமை கட்சிகளோடு இணைந்து உருவாக்கி இருக்கிறது. திமுக தலைமையிலான அந்த கூட்டணியை கட்டுக்கோப்பாக வைத்திருப்பதையும்
அதன் மூலம் தமிழ்நாட்டில் சனாதன சக்திகளை காலூன்ற விடாமல் தடுப்பதையும் தனது முதன்மையான கடமைகளாகவும் கொண்டு செயலாற்றி வருகிறது. கட்டுக்கோப்பாக இருக்கிறது. சனாதன சக்திகளை வேறு இருக்க நீங்கள் நிற்கிறீங்க அப்படின்னா விஜயோட மேடையில் பங்கெடுத்தா அந்த கட்டுக்கோப்பு உடஞ்சிருமா, அந்த கட்டு அவிழ்ந்து விடுமா, சனாதன எதிர்ப்பு அப்படிங்கிறது முனைமழுங்கிய கத்தியாக மாறிவிடுமா அப்படிங்கிறத தான் நாம் இங்கே எழுப்பக்கூடிய கேள்வியாக இருக்கிறது. இந்நிலையில் அந்த நாளேட்டின் உள்நோக்கத்தையும் அத்தகைய சக்திகளின் எதிர்பார்ப்புகளையும் புரிந்து கொண்டு தொலைநோக்கு பார்வையோடு முடிவெடுக்கும் அரசியல் நெருக்கடியை விசிக எதிர்கொள்ள வேண்டிய சூழலுக்கு ஆளாகிவிட்டது. யார் என்ன சொன்னாலும் அதை பொருட்படுத்தாமல் விஜய் அவர்களோடு மேடையேறும் துணிச்சல் திருமாவளவனுக்கு இல்லையா? அது அம்பேத்கர் பற்றிய நூல் வெளியிட்டு விடாதானே, அதனை அவர் புறக்கணிக்கலாமா? திரையுலகின் சாதனையாளராக புகழ்பெற்ற கவர்ச்சிமிகு கதாநாயகர் விஜய் அவர்களோடு மேடை ஏறுவதற்கு கிடைத்த ஒரு அளப்பரிய வாய்ப்பை அவர் நழுவவிடலாமா? அப்படியே ஒரு வேளை அவரோடு கூட்டணி அமைத்தால்தான் என்ன தவறு? திருமாவுக்கு காலச்சூழலுக்கேற்ப அரசியல் செய்ய தெரியவில்லையா? வராது போல் வந்த மாமணி போல் ஒரு வாய்ப்பு வரும்போது அதனை பயன்படுத்தி கொள்ளும் அளவுக்கு சூழலை கையாள தெரியாமல் அவர் தடுமாறுகிறாரா? திமுக அவரை அச்சுறுத்துகிறதா? அந்த அச்சுறுத்தலுக்கு அவர் பணிந்து விட்டாரா? திமுக கூட்டணியை விட்டு வெளியேற அவரை எது தடுக்கிறது? இவ்வாறு சிலர் தங்கள் எதிர்பார்ப்பு நிறைவேறாத நிலையில் பல்வேறு ஊகங்களை ஊடகங்களில் அள்ளி இறைத்து நம்மை வறுத்தெடுக்கிறார்கள். இவர்களில் பெரும்பாலோர் திமுக கூட்டணியை உடைக்க வேண்டும் என்கிற செயல் திட்டத்தோடு நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமும் ஏதேதோ பிதற்றிக் கொண்டிருப்பவர்கள். இவர்களில் யாரும் விகடன் பதிப்பகம் ஏன் ஏற்கனவே இசையளித்த திருமாவளவனை விட்டுவிட்டு நிகழ்ச்சியை நடத்திட முடிவெடுத்தது என்கிற கேள்வியை எழுப்பவே இல்லை. விஜய் போதும், திருமா தேவையில்லை என்ற முடிவை விகடனால் எப்படி எடுக்க முடிந்தது? அதற்கு என்ன காரணமாக இருக்க முடியும் என்று எவரும் அலசவில்லை. மாறாக விஜயோடு நிற்பது தனக்கு பெருமை என கருதி திருமாவளவன் மேடைக்கு வருவார் என்றும், அல்லது தேர்தலில் போட்டியிட கூடுதல் இடங்கள் அதிகார பகிர்வு என ஆசைப்பட்டு திருமாவளவன் விஜய் அவரோடு கைகோர்ப்பார் என்றும், அல்லது அதே வேட்கையோடு திமுக கூட்டணியை விட்டு வெளியேறி அதிமுகவோடு இணைவார் என்றும் தான் அவர்கள் நம்மை பற்றி கணக்கு போடுகிறார்கள். இதுதான் நம்மை பற்றி அவர்கள் மதிப்பீடு. நிச்சயமாக கிடையாது. அந்த மாதிரி மதிப்பீடு பெரும்பாலும் யாருமே பண்ணலை. நீங்கள் சென்று பங்கெடுத்தாலும் டாக்டர் திருமா அதே மேடையில் இந்தியா கூட்டணியை உறுதி செய்வார், திமுக கூட்டணியை உறுதி செய்வார், பங்கேற்றுவிட்டு வெளியில் வந்து மறுநாள் அறிவாலயத்துக்கு சென்று முதல்வர் சந்திப்பார் அப்படின்னு தான் நாங்கள் உட்பட பலரும் பேசியிருந்தோம். காரணம் என்னென்னா, அவருக்கு சூழலுக்கேற்ப முடிவெடுக்கக்கூடிய திறன் உண்டு, ஆற்றல் உண்டு. 2026க்கான இன்னும் காலம் மிகவும் குறைவாகத்தான் இருக்கிறது. எனவே கூட்டணிக்கான மாற்றம் அப்படிங்கிறது வாய்ப்பே இல்லை அப்படிங்கிற நம்ம சொல்லிகிட்டு இருந்தோம். ஆனால் இவர் கேட்குற ஒரு கேள்வி இருக்கு பார்த்தீங்களா, விகடனை ஏன் விமர்சனம் பண்ணலை, அப்புறம் தினமலரை விமர்சனம் பண்ணலான்னா, பத்திரிகைகளை அவர்களுக்கு ஒரு நோக்கம் இருக்குமாக கண்டிப்பாக நோக்கம் இருக்கத்தான் செய்யும். ஆனால் விஜய் சூஸ் பண்ணிட்டாங்க, என்ன நிராகரிச்சிட்டாங்கன்னு அவர் சொல்றது எப்படி இருக்க முடியும்? அது ஒரு பதிப்பகம் வெளியிடக்கூடிய ஒரு நூல், ஒரு புத்தகம். அதுக்கு நீங்கள் வந்திருந்தா உங்களை வரவழைச்சு உங்கள் மூலமாக வெளியிடணும் அப்படிங்கிறதுக்கான நோக்கம் என்னவாக இருக்க முடியும்? நீங்கள் அம்பேத்கரிஸ்ட்டு, நீங்கள் ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக வாழ்நாள் முழுவதும் உழைத்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு மனிதர். அப்படிங்கிறனால உங்களை கூப்பிடுறாங்க. நீங்கள் வரலை அப்படின்னா அதுக்கு அடுத்த வழி என்ன அப்படிங்கிற சிந்திக்க தான் செய்வாங்க. இன்றைக்கி ஒரு பெரிய ஸ்டாராக விஜய் இருக்கிறார் அப்படிங்கிறதுனாலையும், கட்சி ஆரம்பிச்சிருக்கிறார் அப்படிங்கிறதுனாலையும், அவர் ஊடாக ஒன்றை கொண்டு போய் சேர்க்கும்போது அது இன்னும் விரைவாக கொண்டு போய் சேர்க்கும். வியாபார ரீதியாகவும் வணிக ரீதியாக அவங்களுக்கு பல வாய்ப்புகளை இது உருவாக்கும். அதில் பல நலன்கள் அடங்கியிருக்கிறது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியாதது ஒன்றும் கிடையாது. அப்படி இருக்கும்போது ஏன் விகடனை விமர்சிக்கலை, ஏன் இவங்களை விமர்சிக்கலை அப்படின்னு கேட்குற கேள்வி அப்படிங்கிறது, தன்னுடைய முடிவை பற்றி பேசாமல் கடந்து போங்களேன், ஏன் அதை பற்றி பேசுகிறீங்க அப்படின்னு கேட்பது போல இருக்குது. அது நிறைவேறவில்லை என்றதும் தான் வாய்க்கு வந்தபடி அவதூறுகளை அள்ளி இறைக்கிறார்கள். அவை தங்களின் செயல் திட்டங்களை திருமாவளவன் நொறுக்கி விட்டானே என்று ஆதங்கப்படுவோர் அள்ளி வீசும் அமில வசவுகள். அவற்றுக்கு செவிமடுக்க வேண்டாம், வழக்கம் போல் கடந்து செல்வோம். நம்மை அச்சுறுத்துவதற்கும் நம்மை அவர்கள் கட்டுக்குள் வைத்திருப்பதற்கும் இங்கு எவரால் முடியும்? கடந்த 4 நூற்றாண்டு கால தேர்தல் அரசியலிலும் அதற்கு முன்னர் 10 ஆண்டு கால தேர்தல் புறக்கணிப்பு அரசியல்களத்திலும் எத்தனை அடக்குமுறைகளையும் அச்சுறுத்தல்களையும் நாம் எதிர்கொண்டிருப்போம். எவ்வளவுக்கு எவ்வளவு அவதூறுகளையும் அடாப்பழிகளையும் நாம் சந்தித்திருப்போம். யாவற்றையும் பொறுத்து அவதூறுகளை சகித்து ஆதிக்கம் எதிர்த்து அடக்குமுறைகள் தகர்த்து சதிவலைகள் அறுத்து சமத்துவ காலத்தில் வேறுண்டு நிலைத்து கொள்கை பகை வீழ்த்த துளியும் சலிப்பின்றி சோர்வின்றி துணிவுடன் போராடும் வாதாடும் சிறுத்தைகளை விலை பேசவும் சிறுத்தைகளுக்கு வலை வீசவும் இங்கே ஆற்றல் எவருக்குண்டு? எவரும் உணரட்டும், ஏளனம் பேசட்டும், எதுவும் சொல்லட்டும், எல்லல் செய்யட்டும், இழிவாய் தூற்றட்டும், இகழ்ந்து மகிழட்டும். அஞ்சுவது அஞ்சல் அறிவார் தொழில்,
ஐயன் வள்ளுவனின் அரண் விளையும் அறிவுரை. பனைமரத்தடியில் பால் அருந்தினாலும் காண்பவர் கண்களுக்கு கல் அருந்துவதாகத்தானே தோன்றும். அதன்படி பொதுமக்கள் நம் மீது கொண்டுள்ள நம்பிக்கைக்கு பாத்திரமாக நடந்து கொள்வதே தற்போது நமது முதன்மையான கடமை. எனவே யாதும் உணர்ந்தே தவிர்த்தோம், பகையின் சூதும் அறிந்தே தகர்த்தோம் என்று முழுமையாக முடித்திருக்கிறார் டாக்டர் திருமா. ஸோ விஜயை பற்றி அவர் சொல்ல வர்றது என்னன்னா, இறுதியாக விஜயோடு மேடை ஏறணும் அப்படின்னா அவர் என்ன பேசுவாரோ அப்படிங்கிற ஒரு அச்சத்தை வெளிப்படுத்தினேன் அப்படிங்கிறாரு. ஸோ ஓப்பனாகவே டிஎம்கே அகேன்ஸ்டாக விஜய் பேசிட்டார் அப்படின்னா தனக்கு சிக்கலாகும் அப்படின்னு அவர் நினச்சிருக்கிறாரு. எனவே திமுகவோட அழுத்தம் இதில் இருந்துச்சு அப்படின்னு பலரும் சொல்கிறதுக்கு ஏதோ ஒரு வகையில் ஒரு சின்ன காரணத்தை இதில் விட்டுட்டு போயிருக்கிறார் டாக்டர் திருமா நம்ம பார்க்க முடிகிறது. இதனுடைய சொந்த முடிவு, நான் எடுத்த முடிவு தான் அப்படின்னு வெளிப்படையாக பேசியிருக்கிறாரு. அதில் நமக்கு மாற்றுக்கிறது கிடையாது. அவருடைய சொந்த முடிவை அவர் எடுப்பதற்கு அவருக்கு முழு சுதந்திரம் உண்டு. ஆனால் வெளியிலிருந்து இதை விமர்சிப்பவர்கள் அனைவருக்குமே ஒரு பொது நோக்கம் உண்டு, அது கூட்டணி உடைப்பது தான் அப்படின்னு சொல்கிறதுல நமக்கு உடன்பாடு கிடையாது. ஏன்னா அந்த மாதிரியான நோக்கத்தோடு இங்கே சொல்கிறவங்க அப்படிங்கிறவங்க அதிகம் கிடையாது. அப்படி ஒரு காரணத்தை சொல்லும்போது இவர்களுக்கு இதுதான் நோக்கம் அப்படின்னு பூசக்கூடிய பூச்சுவலிகள் இங்கே அதிகமாக நடந்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஏன்னா அவர் எதிர்க்கிற அல்லது அவரோட உடன்பாடு இல்லாத பல பேருக்குமே கூட அவர் போனாலும் ஒன்று தான், போகாட்டியும் ஒன்று தான், இதில் என்ன இருக்குது, அவர் கூட்டணி விட்டு வெளியே வரப்போகிறாரு அப்படின்னு தான் நிறைய பேர் பேசியிருந்தாங்க. எனவே போயிருந்தாலும் அது அண்ணலை பற்றியும் புரட்சியாளரை பற்றியும் இந்த சமூகத்துக்கு நீங்கள் பேசுவதற்கு ஒரு வாய்ப்பு. இரண்டாவது, விஜயோடு சேர்ந்து வெளியிடும்போது விஜய் போன்ற ஒரு நபருக்கு இப்போ தான் கட்சி ஆரம்பிச்சிருக்கிற ஒருத்தருக்கு பாடம் எடுக்கக்கூடிய ஒரு அரிய வாய்ப்பையும் தவறு விட்டார் அப்படின்றது தான் பொதுவான ஒரு பேச்சு. நேற்று கட்சி துவங்கி இருக்கக்கூடிய திரு விஜய் அவர்கள் என்னதான் எவ்வளவோ படங்கள் நடித்து மக்கள் மத்தியில் ஒரு பிரசித்தி பெற்ற நடிகராக இருந்தாலுமே கூட டாக்டர் திருமாவளவனுடைய அரசியல் வாழ்க்கைக்கும் அனுபவத்துக்கும் முன்னாடி இன்று பிறந்த குழந்தை தான் திரு விஜய். அதில் யாருக்கும் மாற்றுக்கிறதே கிடையாது. அதை திரு விஜயை ஒப்புக்கொள்வார். அப்படி இருக்கும்போது மலை போல இருக்கும் நீங்கள் இந்த விஷயத்துக்காக இவ்வளவு நெடிய விளக்கங்களையும் மீண்டும் மீண்டும் உங்களுடைய கருத்துக்களையும் கூறுவது அப்படிங்கிறது தடுமாற்றத்தில் இருக்கிறாரா திருமாவளவன் அப்படின்னு எழக்கூடிய கேள்வியை தவிர்க்க முடியாமல் போகிறது. உங்கள் கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். மற்றும் ஒரு தலையங்கத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.